சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இவர் அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்ட நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை சுக்கிர பகவான் மீட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அந்த சக்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். புரியுதுங்களா? இப்போது துலாம் ராசிக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்திருக்கும். அதனால தான் நம்ம எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது போல. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் பாடுபட வைக்கிறவங்க. உங்களுடைய தேவைக்காக யாரையும் துன்புறுத்த மாட்டீங்க. உங்கள் தேவைக்காக யாருடைய பிழைப்பையும் கெடுக்க மாட்டீங்க. மற்றவங்களோட பொருள் மீது எப்பவுமே ஆசைப்பட மாட்டீங்க. இதனாலேயுமே நீங்கள் கஷ்ட காலத்திலும் ஓரளவுக்கு வாழ்க்கை நிலையை சமாளிக்கக்கூடிய அமைப்பு. இதுவும் உங்களுக்கு ஒரு காரணமாக தாங்க நிற்கிது. ஸோ அதிபதியாலேயும் உங்களுடைய குணத்தினாலேயும் ஓரளவுக்கு வாழ்க்கை உருண்டுக்கிட்டு போகுது. ஆனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். இனிமே என்னால் கஷ்டங்களை தாங்கிக்க முடியாதுமா, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பாக இருக்குதுங்க. இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்லது நடக்கிறதும் ஒரு கெட்டது நடக்கிறதும் இல்லை, பெரும்பாலும் கெட்டு நடக்கிறதும் பெரும்பாலும் நமக்கு நடக்கிறது பார்த்தா நவ கிரகங்களினுடைய அமைப்பு மாறிக்கிட்டே இருக்கிறது தாங்க அந்த சர்க்கிள். ஓகேங்களா? இதைத்தான் இதனால தான் இந்த இடம் மாற்றத்தினால தாங்க நடக்குது. அந்த வகையில் இப்போது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்னு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, ஓகேங்களா? எந்தெந்த விஷயங்களை இனிமேல் நீங்கள் கடைபிடிக்கணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், நீங்கள் போக வேண்டிய கோயில்கள் என்ன, இப்படி நிறைய சூட்சமங்களை புகுத்தி தாங்க இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குது. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி என்னதான் மற்ற கரங்கள் உங்களுக்கு கை கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் உங்களுடைய அதிபதி நிலையாக இருந்துட்டா நீங்கள் நல்லா இருக்க முடியுங்க. அந்த வகையில் அவரை நம்ம வணங்கி இந்த பதிவை தொடங்கலாங்க. ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை முடிஞ்சால் 3 முறை மனசார வேண்டிக்கங்க. இதோட உங்கள் ராசி கட்டத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க. அதற்கான பலனை நான் சொல்கிறேங்க. சனி பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், ஓகேங்களா? அது கூடவே புதன் பகவான், இந்த 4 கிரகங்களும் உங்களுடைய ராசி கட்டத்தில் லக்னத்தில் இருந்து கணக்கு போடுங்க. எங்கே இருக்காங்க, எந்தெந்த கட்டங்களில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதற்கான விடையும் நான் சொல்கிறேங்க. அதாவது ஒவ்வொரு கட்டமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. செவ்வாய், ராகு, கேது, இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் நம்ம சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம சம்பாதிக்கிற பணம் எங்கே தான் போகுதுன்னே தெரியாமல் போகிறது, செலவு விரைய செலவாகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் அங்கே இருந்தால் அது நடக்கும். சரிங்களா? அதோட 7ஆம் இடத்துல 7ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரனோட இடம். அது பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லுங்க. அங்கே பணமும் வரும். திருமண வாழ்க்கை முக்கியமாக பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையை பேஸ் பண்ணக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த இடத்துலையும் ராகு, கேது, செவ்வாய், சனி, இதோட சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குங்க. சரிங்களா? அதனால தான் கேட்குறேன், எந்தெந்த கட்டத்தில் இந்த 4 கிரகங்கள் சனி, சூரியன், புதன், அவர் கூடவே உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவான் எங்கே இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போது சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் புதன் பகவானினுடைய வீடான கன்னி ராசியில் இணைவதன் காரணமாக நவபஞ்சம ராஜயோகம் உருவாகுதுங்க. அந்த யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. சதா நேரமும் பொருளாதாரத்தில் நிறைய தடைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. சாயந்தரத்துக்குள்ளே அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. திரும்பவும் அடுத்த நாள் வெறும் கையில் தான் ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நிற்கிது. ஒரு 10 ரூபாய் சேர்த்த முடியல இல்லையா? நம்ம நினைக்கிறோம் இது இப்படி பண்ணாலும் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது. தொழில் தொடர ஆசையாக இருக்குது, வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால்
எதையுமே செய்ய முடியல. ஒரு நிலையான வாழ்க்கை அமையாத நிலையில் துலாம் ராசி வந்து தத்தளிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இப்பேற்பட்ட சூழல்லையுமே நீதி நேர்மையை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அழகு, அன்பு, கலை, செல்வம், திருமணம், சந்தோஷம், சுக வாழ்க்கை எல்லாத்தையுமே தரக்கூடிய அதிபதியான சுக்கிர பகவான் இப்போ எந்த நிலையில் இருக்காரு? சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சரிவர இருந்துச்சுன்னா உங்கள் அதிபதி சரியாக இருக்காருன்னு அர்த்தம்ங்க. இதெல்லாம் இல்லைம்மா, இதெல்லாம் வந்து கஷ்ட காலமாக இருக்குது, ஒரு காலத்தில் நான் நல்லா இருந்தேன் ஆனால் இப்போ நான் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு சுக்கிர பகவானினுடைய பலம் வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தங்க. அப்போ என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமைனா அசைவ உணவுகளை தவிர்க்கணும். கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். நவக்கிரகம் வீற்றிருக்க கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்யணுங்க. அந்த நாளில் கண்டிப்பாக வெண்மை நிறத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அதே மாதிரி வெண்மை நிறமான அரிசி, சர்க்கரை இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் தானம் கொடுக்கணும். 10 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதம் அன்னதானம் பண்ணுறது சிறப்பு. ஏன்னா அன்னம் அப்படின்னா வெண்மையாக இருக்கிறது இல்லைங்களா? அதை விட்டுட்டு நான் அன்னதானம் பண்ணுறேன், நான் வந்து பிரியாணி வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுக்குறேன், எலுமிச்சம் சாதம் வாங்கி கொடுக்குறேன், அதெல்லாம் வேண்டாங்க. வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் தானம் பண்ணுங்கள். அதே மாதிரி வெண்மை நிற உடைகளை வந்துட்டு தானம் பண்ணுறது சிறப்புங்க. ஏம்மா இன்னும் பலனே சொல்ல ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பரிகாரம் சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வந்து உங்களுடைய அதிபதியோட நிலையை வந்து மேம்படுத்துறதுக்காக அதுக்காக சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. ஜோதிட சாஸ்திரப்படி 5ஆம் பாவம் புத்திர பாக்கியம், கல்வி, யோகம், புண்ணியம். 9ஆம் பாவம் பாக்கியம், தந்தை, குரு, அருள், தர்மம். இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு வந்து பலன் தருங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 பாவங்களும் ஒன்றிணைந்தால் ராஜயோகம் உருவாகுது. இதுதாங்க நவபஞ்சம ராஜயோகம். இப்போ இந்த இடத்துல யார் யார் இருக்காங்க? சூரிய பகவான் மற்றும் சனி பகவான். சூரியன் அப்படிங்கிறவர் யார்? ஒளியினுடைய அதிபதி, அதை வெளிச்சத்தோட அதிபதி. உயிர், அதிகாரம், தந்தை, புகழ் எல்லாமே சூரிய பகவானினோட ஆட்சி தான். அடுத்தது சனி, சூரிய பகவானினுடைய புத்திரன். கடினமான உழைப்பு, பொறுமை, தர்மம், ஒழுங்கு இது எல்லாத்தையுமே தரக்கூடிய சனி பகவானினுடைய தன்மை. புராண கதைகள் படி வந்து பார்த்திங்கன்னா சனி பிறந்த உடனே, அதாவது சனி பகவானும் சூரிய பகவானும் யாருன்னா சூரியன் அப்பா, சனி பகவான் அவருடைய பிள்ளை. சனி பகவான் பிறந்த உடனே சூரிய பகவானுக்கு சிரம் ஏற்பட்டுருச்சாமா. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ராஜயோக புண்ணியங்களை வந்து சேர்க்க போகுதுங்க. அரசு மற்றும் அதிகார தரப்புகள் வாய்ப்புகள் அமையுங்க. அரசாங்க வேலை கூட கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க. துலாம் ராசிக்காரர்களே, அதுபோல் நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லா விதங்கள்லையுமே பாக்கியம் இருக்குங்க. தந்தை, குரு, மூத்தோர்களினுடைய அன்பு, ஆதரவு கிடைக்கும். அவர்கள் வழியாக செல்வம் சேரும். பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. இதுவே சோதனைன்னு பார்த்தோன்னா அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சோதனைகளையும் தெரிஞ்சுக்கோங்க. சனி சூரியன் சேர்ந்தா அதிகாரத்தோட ஒரு ஈகோ கிளாஷ் வருங்க. நம்ம வந்து நல்ல ஒரு அதிகார தோரணை, நல்ல பதவிகள் கிடைக்கும், உயர்வு வரும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு சிலர்கிட்ட வந்து ஈகோ பார்ப்போம். அந்த இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தலாங்க. ஸோ நமக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போகிறப்ப தலை குனிஞ்சு நடக்கணும், தலைக்கணத்தோடு நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல துலாம் ராசி கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி உடம்புக்கு வந்து சூடு, தலைவலி, கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும். இதோட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு வயதான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மெதுவாக நகரக்கூடியவர். இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அப்படி பார்க்கும்போது ஏன்னா மெதுவாக நகர்ந்து வரக்கூடியவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சனி பகவான் உங்களை காத்துருவாருங்க. நல்ல வெளிச்சமான வாழ்க்கை கொடுப்பாரு. ஆனால் இந்த சனி பகவான் என்ன தெரியுமா பண்ணுவார், அவன் ஒரு ஆள் தான்ப்பா, அவன் நம்பி கொடுக்குற அந்த அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் வந்து அவன் ஒருத்த சோம்பேறி, இந்த மாதிரி நம்ம ஒரு சிலருக்கு சொல்லுவோம் இல்லையா,
அதுபோல தான் சனி பகவான் என்ன பண்ணார்னா உங்களை சோதிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. நீங்கள் ஒர்த்தாக உங்களை வந்து சோம்பல் ஆக்குவார், தாமதம் பண்ணுவார். அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக அந்த சோம்பலை மீறி உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் தாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நவக்கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாங்க. உங்களால் முடிஞ்சால் அந்த நாட்களில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உளுந்தை வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி கோதுமையால் ஆன உணவுகளை வந்து காகத்துக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க.